ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் இவ்வளோ கருணை கொடூரமாக கொண்டு போகிறீங்களாடாப்பா அப்படி சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்க்குறீங்களா, லவ் பேர்ட்ஸை பிரிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அதில் ஒரு ஜோடி பூரா பிரிஞ்சதுனாலும் ஃபீல் பண்ணியே இறந்துருங்கிறது புரியலையாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ நாள் பக்கத்தில் இருந்து இவனுங்க 2 பேரும் ஈகோவை பார்த்துட்டு ஓப்பனே ஆக மாட்டேங்கிறாங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன்டா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குள்ள எதுக்குடா ஈகோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இவங்க சீரியல் லைஃப்பில் மட்டும் கிடையாதுங்க, ரியல் லைஃப்லேயும் முக்கால்வாசி பேர் ஈகோவாலேயே பிரிஞ்சு போயிடுறாங்க. ஈகோவை விட்டுட்டு வாங்க, லைஃப்பில் ஒன்றா வாழலாம் நினைங்க, அது ஏன்ப்பா நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இவங்களாம் வந்து சொல்லணும், அவங்களாம் வந்து சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குமரன் ஒரு பக்கம், நான் ரூம் தனியாக வச்சு பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் வீடு பார்த்து சொல்கிறேன், என்ன நம்புங்க, வாங்க நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நம்பிக்கைக்கு உதாரணம் போடுறாரு. சரி விடுங்கப்பா, டிஎம்டி கம்பெனிகள் மாதிரி இவர் ஒரு அலம்பாரத்தை கொடுக்குறாருன்னு எல்லாரும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, நான் போய் கீயை கொடுத்துட்டு வரேன், நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி வர வந்ததுக்கப்புறம் என்ன போக வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீ போகாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இருன்னு சொல்லு, நான் இறந்துறேன். மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி 2 பேரும் டென்ஷன் பண்ணுறீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸோட பிபி ஒரு பக்கம் இருக்க சொல்ல மாட்டாங்களா இவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயை சேர்ந்து தப்பு சொல்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லி சாரி கேட்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கீயை கொடுத்துட்டு இவங்க கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போகாதேன்னு பாட்டை போட்டுவிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. டேய் திருந்த மாட்டீங்களா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க போனதுக்கப்புறம் தாத்தா ஒரு பக்கம் கொஷின் மேலே கொஷின் கேட்டார். அவள் வந்ததே உன்னை பார்க்க தானே தெரியாதா, இதன்னு சொல்லி தான் தெரியணுமா, வாயை திறந்து பேசுங்களேன்டா, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைஃபையும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்களாம். ஆனால் வாயை திறந்து சொல்கிறதுக்கு ஈகோ எட்டி பார்க்க தான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஈகோ அப்படி ஓரமாக வைங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடுப்பாயிடுச்சு தாத்தாவுக்கே. அதுக்கப்புறம் நான் போய் எப்படியாவது காவேரியை சமாதானம் பண்ணுறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க அந்த டைம் பார்த்து காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் ஓரத்தில் அங்கே என்ன தெரிகிறது அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. நின்று இவங்க பாட்டு பாடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்